ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எது பற்றினா, என்னோட சென்னை டு யுஎஸ் போகிற வீடியோ பற்றி. சென்னை டு யுஎஸ் போகிறப்ப என்னோட கத்தார் தான் ட்ரான்சிட் இருந்தது. கத்தாரில் வந்து ஃப்ளைட் இறங்குனோனே பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டு வந்து டெர்மினல் நிற்கல. மேக்ஸிமம் எல்லா ஃப்ளைட்டுக்கும் டெர்மினலில் வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் கிடைக்காதனால, சில ஃப்ளைட்டு வந்து பார்க்கிங் ஸ்பாட்டை தூரத்தில் நிப்பாட்டிடுவாங்க. அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் ஏற்றி தான் போவாங்க. பஸ்ஸு ஃபுல்லானோனையும் வந்து நம்மளை வந்து பஸ் மூவ் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளைட்டு வந்து டெர்மினல் கிடைக்காதனால பார்க்கிங் ஸ்பாட் இங்கே கிடச்சிருக்கும். பார்க்கிங் ஸ்பாட்டில் கிடைச்ச எல்லா ஃப்ளைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா டெர்மினலில் வந்து நம்ம நின்றனையும் அண்டர் கிரவுண்ட் டெர்மினல் தான் இருக்கும், மேக்ஸிமம் இருக்கும். அங்கேருந்து நம்ம பஸ்ஸில் ஏற்றிட்டு போயிட்டு ஃப்ளைட்டுக்கு எடுத்து போய் விட்ருவாங்க. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா லோடிங் அன்லோடிங் எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக ரெடியாக இருக்குது. அதே மாதிரி நிறைய கத்தாரி ஃப்ளைட்ஸ் இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்குமே தனித்தனி ஸ்பேஸ் இருக்கும். இது கத்தாரி ஃப்ளைட்டுக்குண்டான ஸ்பேஸ். மேக்ஸிமம் வந்து டெர்மினல்லே நம்ம போய் ஏறுற மாதிரி இருக்கும். சில ஃப்ளைட்டு இந்த மாதிரி இருக்கும். மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்க